ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 18:18 வசனம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். நமக்கு எல்லா விதங்களிலும் நமக்கு ஆதரவளிக்கிற அந்த தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. இந்த வசனங்களிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த டேஸ் ஆஃப் கெலாமிட்டிஸ், என் ஆபத்து நாளிலே அவன் சொல்லுகிறான், என்னுடைய ஆபத்து என்னை சூழ்ந்து கொண்ட நாளிலே எனக்கு உயிர் உத்தரவாதம் இல்லை என்று சொல்லுகிற நாளிலே, என் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்து கொண்டு என்னை முழுகடிக்கிற நாளிலே அவன் சொல்லுகிறான், எனக்கு எதிராட்டு வந்தார்கள். There are multiple calamities. பலவிதமான நெருக்கங்களை இங்கே வாசிக்க முடிகிறது. நான் ஒன்றை உறுதியாய் சொல்லுகிறான், ஆனால் யாருடைய உதவியும் இல்லை, யாருடைய சப்போர்ட்டும் இங்கே இல்லாத நிலைமையிலே அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் அவனுக்கு முழு ஆதரவு அளித்தார் என்று அவன் சொல்லுகிறான். God was my full support. அதை எபிரேய பாஷையில் படிக்கிற பொழுது அந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவனாகி கர்த்தர் அப்படியே உறுதியாய் நின்றார் என்று அந்த பதத்தில் வாசிக்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் விதமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா, இல்லை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? தாவீது சொல்லுகிறதை போல, என் ஆபத்து நாளிலே என்னால் ஒன்று செய்ய முடியாத நிலைமையில, எனக்கு யாரும் உதவிக்கரம் நீட்ட முடியாத நிலைமையிலே என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு உதவியாய் நின்றார் என்று சொல்லுகிறான். அவர் என்னை தப்புவித்தார் என்று இந்த வசனங்களிலே அவன் சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடியும். இப்படித்தான் எகிப்துக்கு யோசேப்பு கொண்டு போகப்பட்டான். எகிப்துக்கு அவன் விற்கப்பட்ட பொழுது அவனுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாய் இருந்தது. அவன் வேலை செய்த அந்த எஜமானுடைய வீட்டிலே பழி சுமத்தப்பட்டது. அவனுக்கு எதிராய் மாறினது. அவனுக்கு ஆதரவு யாரும் இல்லை, சப்போர்ட் யாரும் இல்லை, நண்பர்கள் யாரும் இல்லை, தெரிந்தவர்கள் யாரும் இல்லை, ரெக்கமெண்ட் பண்றதுக்கோ இவனை தப்புவிப்பதற்கோ யாருமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தில் நாம் படிக்கிறோம், ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாயிருந்தது, கர்த்தருடைய கிருபை அவனோடு கூட இருந்தது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அந்த மாதிரி தான் நீங்கள் தனிமையாக இருக்கிறீர்களா? தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? நான் குடும்பத்தை விட்டு தூரமாக இருக்கிறேன், வெளியில் இருக்கிறேன், எனக்கு உதவிக்காரம் யாருமே இல்லை, ஐ ஃபீல் லோன்லி, நான் தனிமையாக இருக்கிறதை போல உணர்கிறேன், எனக்கு யாராவது உதவி செய்வார்களா என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. அந்த வல்லமை உள்ள தேவனுடைய கரம் உங்க மேலே இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 105:18 வாசிக்கிற பொழுது, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. இந்த மாதிரி ஒரு நெருக்கம் பாருங்க, ஆபத்து நாள் என்று சொல்லுகிறது. இந்த மாதிரி உங்களுடைய ஆத்மா சரீரப்பை சந்தித்து கொண்டிருக்கிறதா? உங்களுடைய மனது அவிதமான சஞ்சலங்களை சந்தித்து கொண்டிருக்கிறதா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் காலை போட்டு கட்டி வைத்திருந்தாங்க, விலங்குகளை மாட்டி கட்டி வைத்திருந்தார்கள். அவனுடைய உயிர் அந்த சிறை சாலைக்குள்ள இருந்தது. உத்தரவாதம் இல்லை அவனுக்கு. உயிர் பிழைப்போமா, என்ன நடக்கும் என்று சொல்லுகிற இந்த நிலைமையே இல்லாமல் இருந்தது. வெளிச்சத்தை பார்ப்போமா, வெளி உலகத்தில் அந்த வெளிச்சத்தை பார்ப்போமா, எப்படியாவது வந்துருவோனா, சப்போர்ட் இல்லாமல் இருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனம் சொல்லுகிறது 19வது வசனத்தில், சங்கீதம் 105:19 வாசிக்கிறோம், கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. The word of God was his full support.
அந்த வார்த்தை அவனை தேற்றிக் கொண்டிருந்தது. அவனுக்கு உதவிகரமாக இருந்தது. கர்த்தர் அவனோடு கொண்டிருந்தான். அந்த கிருபை அவனோடு கொண்டிருந்தது. அவன் எதுக்காய் தெரிந்து கொண்டாரோ அதை நிறைவேற்றும்படி அந்த கர்த்தருடைய கரம் அவனோடு கொண்டிருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்படிதான் தவிக்கிறீங்களா? எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை, வாழ்க்கையில் எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை, லைஃப்பில் எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, எனக்கு ஏதாவது நல்லது சொல்லி யாராவது கை தூக்கி மேலே விடுவாங்களா, சப்போர்ட்டே இல்லைன்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதிருங்கள். ஒரு பெரிய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறது. கண்களுக்கு தெரியாத ஒரு சப்போர்ட் இருக்கிறது. எல்லாரும் ஒரு சில நேரத்தில் அப்படி தான் எல்லாருமே கைவிட்ட மாதிரி தெரியும். நம்மளும் நினைக்கலாம், ஐயோ எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான் நினைக்கலாம். இல்லை, அவர் உங்கள் கூட இருக்கிறாரு. In his right time the manifestation will come out. The hand of God will move. சரியான நேரத்தில் அந்த தேவனுடைய வல்லமையான கரம் எழும்பும். தைரியமா இருங்க, அவர் உங்க கூட இருக்கிறார். ஒரு பெரிய சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. நீங்க தனியா இல்லை. அந்த மகிமையான தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். உங்களை தெரிந்து கொண்டாரே, உங்களை முன்குறித்தாரே, உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார். கண்ணீரின் நாட்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார். உங்களுக்கு என் தேவன் எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணார் என்று சொல்லி தேவனை துதித்து பாடுகிற நாட்கள் வரும். தைரியமாயிருங்கள். God is your support. தேவன் தான் உனக்கு ஆதாரமாயிருக்கிறார், ஆதரவு செய்கிறவராயிருக்கிறார். நீங்கள் தைரியமாயிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். நீங்க தனியுமே இருக்கிறதை போல சொல்லாதீங்க. எனக்குள்ள இந்த மகிமையின் தேவன் எனக்குள்ள இருக்கிறார், நானும் அவரும் ஒன்னா இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். You and God are majority. It's very powerful. நீ தனிமையா இருக்கன்னு சொல்லாத, பிசாசுக்கு கொண்டாட்டமாகும். நானும் என் மகிமையின் தேவனாகிய அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, He is my support அப்படின்னு சொல்லுங்க. நீங்க ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். அந்த சப்போர்ட்ல மேல வந்து கொண்டே இருப்பீங்க. நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமான பிதாவே, ஜீவனுள்ள தேவனே, மகிமையாய் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்களுக்கு இக்கட்டிலும் கண்ணீரின் பாதைகளிலும் வருத்தத்திலும் எங்களுக்கு புரியாத நேரங்களிலும் நாங்கள் என்ன செய்வதென்றே அறியாமல் இருக்கிற பொழுது நீர் எங்களுடைய ஆதரவும் எங்களுடைய தீருதலுமாய் எங்களை பலப்படுத்துகிறவருமாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுதும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எனக்கு யாரும் உதவிகரம் நீட்டுவதற்கில்லையே என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மீதமுடைய கரங்களை இப்பொழுது நீர் வைப்பீராக. நீர் அவர்களோடு இருக்கிறதை அவர்கள் காணும்படி நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. நீங்க உதவி செய்வீர், நீர் கைவிட மாட்டீர். உடைய உதவி அவர்களுக்கு மேன்மையாய் கண்கள் காணும்படி நீ செய்வீர். அதற்காய் நன்றி, கோடி கோடி நன்றி நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.